மத்திய கிழக்கில் நடந்து வரும் உக்கிரமான போரில் ஈரான் இப்போது தனது மிக கொடூரமான மற்றும் அதிநவீன ஆயுதத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற தனது ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக செஜல்-2 என்ற அதிபயங்கரமான ஏவுகணையை முதன்முறையாக அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவி ஈரான் அதிரடி காட்டியுள்ளது. ஈரானின் இந்த ஏவுகணைக்கு பாதுகாப்பு நிபுணர்கள் சூட்டியுள்ள பெயர் டான்சிங் மிசைல், அதாவது ஆடும் ஏவுகணை. அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்பங்களையே திணறடிக்கும் வல்லமை கொண்ட இந்த ஏவுகணை இப்போது வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செஜல்-2 ஏவுகணை ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சுமார் 18 மீட்டர் நீளமும் 23,600 கிலோ எடையும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஏவுகணை. சுமார் 700 கிலோ வெடிபொருட்களை சுமந்து கொண்டு 2,500 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று தாக்கும் வல்லமை இதற்கு உண்டு. அதாவது ஈரானில் இருந்தபடியே இஸ்ரேல், சவுதி அரேபியா மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை இது மிக துல்லியமாக தாக்கும். இதனை ஆடும் ஏவுகணை என்று அழைக்க மிக முக்கியமான காரணம், இது இலக்கை நோக்கி பாயும் போது நேர்கோட்டில் செல்லாமல் வான்வெளியில் வளைந்து நெளிந்து ஜிக்ஸாக் முறையில் ஆடிக்கொண்டே செல்லும். இதனால் எதிரிகளின் ரேடார் அமைப்புகளில் இதனை துல்லியமாக கணிக்க முடியாது. ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு இஸ்ரேலுடனான மோதலில் இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயன் டோம் மற்றும் ஆரோ பாதுகாப்பு அமைப்புகளையே இந்த ஏவுகணை ஏமாற்றியிருந்தது. இப்போது குவைத்தில் உள்ள அலியல் சேலம் மற்றும் கேம்ப் அரிஃப்ஜான் போன்ற அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது இந்த ஏவுகணை வந்து விழுந்துள்ளது அமெரிக்காவை நிலைக்குலைய செய்துள்ளது. திட எரிபொருளை பயன்படுத்துவதால் இந்த ஏவுகணையை வெறும் சில நிமிடங்களிலேயே ஏவுவதற்கு தயார் செய்துவிட முடியும். இது அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுக்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாகும். ஈரானிய பொறியாளர்கள் இந்த ஏவுகணைக்கு ஆன்டி ரேடார் பூச்சுகளை பூசியுள்ளனர். இது ரேடார் அலைகளிலிருந்து ஏவுகணையை மறைக்கும் ஒரு கவசமாக செயல்படுகிறது. 59 அடி உயரமுள்ள இந்த ராட்சத ஏவுகணை வான்வெளியில் மாயாஜாலம் காட்டி அமெரிக்க தளங்களை சிதைத்து வருவது போர்க்களத்தில் ஈரானின் கை ஓங்கியிருப்பதை உலகிற்கு பறைசாற்றுகிறது. ஒருபுறம் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானை ஒடுக்க திட்டமிட்டாலும், மறுபுறம் ஈரான் வெளிப்படுத்தும் இத்தகைய அதிநவீன ராணுவ தொழில்நுட்பங்கள் இந்த போர் இன்னும் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்பதையே காட்டுகிறது.